பட் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை பெரியவாழ்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு முன்னால நம்ம எப்படி போயிட்டு இருந்தோம் அந்த மாதிரி முடியறது இல்லை இல்லையா பிகாஸ் கல்யாணத்துக்கு முன்னால நான் அவர்கிட்ட போயிருக்கேன். எங்க அம்மா ஆத்துல பொறிச்சு தருவேன், நெல்லை பொறிச்சு தருவேன், அதுல கொஞ்சம் வெண்ணெய் வச்சுட்டு தருவேன். பெரியவாளை கொண்டு போய் அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே அவர் ஒரு நாளைக்கு அன்னைக்கு வந்து இன்னும் சனிக்கிழமை என்னவா இருந்தது, என்னோட பாட்டு டீச்சர் வந்திருந்தா கூட. அப்போ சனீஸ்வரன் ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு பாட்டு டீச்சர் சொன்னோன்னா சரிங்களுக்கு அந்த திவாகரம் அந்த பாட்டு பாடினோன்னா உனக்கு எந்த ஊருமா அப்படின்னு கேட்டுட்டாரு அவர். நான் இதுவரையில் அவர்கிட்ட பேசிட்டு இல்லை, நானும் பேசிட்டு இல்லை, ஒண்ணுமே ஆயிட்டு இல்லை. திடீர்னு அந்த மாதிரி கேட்டோன்னா பாலக்காடாக்கும் ஊர் வடக்கஞ்சேரியாக்கும் அப்படின்னு. சரின்னு முடியற மாதிரி ஊர் பேரெல்லாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் நினைச்சுக்கிட்டேன் கருமசேரி, கழக்கஞ்சேரி, குன்னிசேரி, காவசேரின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். அதுக்கு மேல ஓர்மை வரதில்லை சொல்லறதுக்கு. சரி கோடுங்கிற முடியாத மாதிரி ஊர் பேர் தெரியுமா அப்படி சொல்லு அப்படின்னா உலவக்கோடு, விளாசக்கோடு, கஞ்சிக்கோடு, அந்த கோடு இந்த கோடு என்னெல்லாமோ கோடெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தேன். நீ ரொம்ப நல்லா இருப்பாய்மா, பகவான் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் அவரோட அனுகிரகம், எல்லாம் அவரோட. அப்பா வந்து மடத்துல இருந்தார், ஸ்ரீசைலத்துல, அப்புறம் சத்தாராவில எல்லாம் இருந்தார். அப்ப நான் ஒரு ட்ரிப்பு குழந்தைகளோட கல்யாணத்துக்கு பூமால பத்திரிகை வச்சு அவர்கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நம்ம போனோன்னா அவர் எத்தனையோ தூரத்துல இருக்கார், ரொம்ப தூரத்துல இருக்கார். நான் இங்க இருந்தேன். அவர்கிட்ட கேட்டுக்க அவரோட கூட இருக்கிறவர் பேரு ஸ்ரீகண்டன் மாமா, அவர் கூட அவருக்கு பஞ்சாயத்து. அந்த ஸ்ரீகண்டன் மாமா சொன்னார் ராமையர் மாமாவுக்கு பொண்ணு வந்திருக்காரு. அவர் அங்கேருந்து கேட்கிறார் எப்படி இருக்கிறார் அப்படின்னுட்டு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை, நல்லா இருக்காரு சொல்லிட்டேன். அவர் அதை இவர்கிட்ட சொல்லிவிட்டார். அப்புறம் எப்படி இருக்காது, நல்லா இருக்கா, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையோ. எனக்கு அவரோட இது அப்படித்தான். எனக்கு அவரை சொல்லறதுக்கு ஒரு வார்த்தைகள் வராது. என்ன நம்ம என்ன சொல்லுவா இல்லையா வார்த்தைகள், நம்பினா தெய்வம் நம்பாட்டா கல்லுன்னுட்டு. அதுதான் அவர் பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம். நான் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். நான் யோகம் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன், குழந்தைகள் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருப்போம். அத்தனை எனக்கு சொல்லிட்டு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம். யோகா சமஸ்தா.